எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நிறைய பேர் இந்த பிரண்டை செடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்படியே கேள்விப்பட்டிருந்தாலும் அது எங்கே நம்ம வீட்டிலலாம் இருக்க போகுதுன்னு நினைப்போம். அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் வீட்டு தோட்டத்தில் கூட இந்த பிரண்டை செடி வளர்ந்துட்டு இருக்கலாம். இந்த பிரண்டைக்கு நல்ல மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கூடவே இந்த பிரண்டை செடியோட எந்த பகுதியை நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்முறை கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ரொம்ப குக்கிங் டைம், சமைக்கும் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனாலுமே கூட இதோட மருத்துவ நன்மைகளுக்காக நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பிரண்டை செடியோட மகத்துவம். இந்த பிரண்டை செடியை பொறுத்த வரைக்கும் இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த இலைகளையும் சாப்பிட முடியாது. இது பூக்கள், இந்த பூக்களையும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிடக்கூடிய பகுதிங்கிறது இந்த தண்டு பகுதி மாதிரி இருக்கக்கூடிய குவாட்ராங்கிளாக இருக்கும். குவாட்ராங்கிள் அப்படின்னா 4 பக்க அமைப்பை கொண்டது, 4 பக்கமும் இருக்கும். அதுதான் இந்த தண்டு பகுதி. இந்த தண்டு பகுதியை மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த தண்டு பகுதியுமே நம்ம கைகளால் தொடும்போது கைகளில் பிப்பு அரிப்பு ஏற்படும். பூக்களையோ இலைகளோ தொடும்போது கூட பிப்பு அரிப்பு ஏற்படும். நாம் சமையலுக்கு எடுக்கக்கூடிய பிரண்டையோட தண்டு அப்படிங்கிறது இதோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் தண்டு, இரண்டாவது தண்டு, இரண்டாவது தண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஜாயிண்டாக இருக்குது. இதில் முதல் 2 அல்லது 3 எடுத்திங்கன்னா இந்த பிப்பு அரிப்பு தன்மை அப்படிங்கிறது சில சமயம் இதோட துவையில செஞ்சு சாப்பிடும்போது ஒரு வேளை நாக்கெல்லாம் பிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த தண்டோட அந்த கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய 1வது 2வது இதை மட்டும் எடுத்து நம்ம சமைச்சோம்னா கண்டிப்பாக நாக்கில் அரிப்பு ஏற்படுறது இருக்காது. அதே மாதிரி இதை தயாரிக்கும் போது இந்த கூர்மையான பகுதிகள் இருக்கும். அந்த கூர்மையான பகுதிகள் கத்தியை வச்சு நீக்கிட்டு மீதி இருக்கிற பகுதியை வச்சு தான் நம்ம சமைக்கிறோம். இது எப்படிங்கிறத பின்னாடி நீங்கள் அப்படியே செய்முறையாக பார்ப்பீங்க. ஆக்சுவலாக பிரண்டையோட பேர், ஆங்கில பேரே இந்த இலைகள் 4 பக்கமும் இருக்கிறதுனால குவாட்ராங்குலாரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குவாட்ரா அப்படின்னா 4, சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலாரிஸ் லின் அப்படிங்கிறது தான் தமிழில் பிரண்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெப்சைட்டு வேறு ஒன்றும் கிடையாது. நேஷ்னல் ஹெல்த் போர்ட்டல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷ்னல் ஹெல்த் போர்ட்டல். இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நேஷ்னல் ஹெல்த் போர்ட்டல் ஆஃப் இந்தியா, கேட்வே ஆஃப் ஆத்தென்டிக் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட் எடுத்து தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிரண்டையோட நன்மைகள் மிக முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக எலும்புகள், தசைகள் இழுக்கப்பட்டு லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிறது, எலும்பு முறிவு, ஃப்ராக்சர், எலும்புகளுக்கு வலு கொடுக்கறதுக்கு இந்த பிரண்டையை கிட்டத்தட்ட மெடிசனாகவே யூஸ் பண்ணுறாங்க. பட் நாம் இதை மெடிசனாக ஒரு மருந்தால் இப்போ நம்ம பேச போகிறதில்ல, இது ஒரு உணவாக மட்டுமே பேச போகிறேன். ஸோ எதுக்காக அதோட நன்மைகள் பற்றி சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு நன்மை இருக்கும்போது நம்ம இதை உணவாக சாப்பிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். தகவல்கள் இருக்குது, கரெக்டான ஆராய்ச்சிகளை என்னால் எடுக்கவே முடியல. அதனால தான் இப்போ நேராக நேஷனல் ஹெல்த் போர்ட்டல் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்குள்ளே போயிருக்கேன். இது எல்லா பொதுமக்களுக்குமான தளம். அவங்க இது எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் போய் இதே நேஷனல் ஹெல்த் போர்ட்டல் ஆஃப் இந்தியாவில் சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலாரிஸ்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். ஸோ அவங்க பாருங்கள், இந்த சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலாரிஸ்க்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதோட பேர் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, ப்ளஸ் இதோட ஆக்ஷன் என்னன்னு இதில் போட்டிருக்கிறாங்க. அதாவது இமானகாக் ஸ்டொமக்கிக், அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டொமக் அல்சர் தொந்தரவு, கேஸ்ட்ரிக் அல்சர் தொந்தரவு இருக்கவங்களுக்குலாம் இந்த அல்சர் குணமாகறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இந்த பிரண்டையை குறிப்பிட்டிருக்காங்க. மெயினாக இதுக்கான காரணம் என்னென்னா, பாக்டீரிசைடல் ப்ராப்பர்ட்டி. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய சில கிருமிகள்னால ஒருவேளை அல்சர் புண்கள் உண்டாகுது அப்படின்னா அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலாரிஸ் பிரண்டைக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டைஜஷன், வயிறு செரிமான பிரச்சனைகள், பெப்டிக் அல்சர், இப்போ தான் சொன்னேன், வயிறு அல்சர் தொந்தரவுகள், டயரியா, வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி. இது இல்லாமல் ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பைல்ஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அவங்க மோஷன் போகும்போது அந்த ஃப்ரெஷ் ப்ளீடிங், கருப்பான ரத்தம் இல்லை, இளஞ்சிவப்பு நிற ரத்தம், பைல்ஸ் இருக்கிற பைல்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மோஷன் போகும்போது, மலம் கழிக்கும்போது அந்த ஃப்ரெஷ் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கும்போது, இல்லை ப்ரூரைட்டிஸ் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசனவாய், மலம் கழிக்கும் ஆசனவாய் சுற்றி இருக்கக்கூடிய இச்சிங், அரிப்புத்தன்மை போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இதை ஒரு யூசஸ், இதோட யூசஸில் ட்ரீட்மெண்ட்டாக இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நேஷனல் ஹெல்த் போர்ட்டல் ஆஃப் இந்தியாவில். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர்டஸ் கர்ரி, ஒரு துவையல் மாதிரி செய்யலாம்.
கூட மிளகு, உப்பு போன்றவை சேர்த்து ஃபுட்டு டெய்லி அப்படின்னு இங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆசை டாக்டராக நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லி ரெக்கமெண்டேஷன்லாம் வேண்டாம். ஏன்னா அடுத்து நான் செஞ்சு காமிக்கக்கூடியது பிரண்டை சட்னி தொக்கு. இதில் வந்து தொக்குலாம் ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாதத்தில் ஒரு வாட்டி இந்த தொக்கு செஞ்சு யூஸ் பண்ணால் போதும். அதை நம்ம வந்து ஒரு உணவாக தானே சாப்பிட்றோம். இதை மருந்தாக மட்டும் நினச்சி தனியாக இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. பெப்டிக் அல்சருமே அந்த மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு கூடவே இந்த பிரண்டை சட்னி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல்சர் தொந்தரவுகள் குறையுது அப்படிங்கிறது தான் நம்ம ரிசர்ச் எவிடன்ஸாக நம்ம படித்து பார்த்தது. அதே மாதிரி எலும்பு முறிவு, தசைகள், லிகமெண்ட் இன்ஜுரிக்கெலாம் வந்து இது டைரக்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. உண்மையான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து இருக்குது. அதை எலும்புகள் கூடுறதுக்கு கண்டிப்பாக மாவு கட்டு போன்ற விஷயங்கள் போட்டாகணும். எண்ணெய் கட்டு போன்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது. எலும்புகள் தப்பாக கூடிடும். ஸோ அந்த மாதிரி பெரிய லெவல் ட்ரீட்மெண்ட்டோட எலும்புகள் கூடுறதுக்கான அந்த கால்சியம் சத்துக்கள் மற்ற உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நல்லா வேலை செஞ்சால் எலும்புகள் சீக்கிரமாக பரிபூர்ணமாக கூடி நல்ல உறுதித்தன்மை எலும்புகளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து இந்த பிரண்டை ஹெல்ப் பண்ணும். அதனால இது வந்து ஒரு அடிஷ்னல் மெஷர். இது வந்து வெறும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? டோசேஜ் ஆஸ் நீடட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பட் டியூரேஷன் 40 days, 40 நாள் சாப்பிட சொல்லி போட்டிருக்கிறாங்க. பட் நேஷனல் ஹெல்த் போர்ட்டலே இதை இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் தேவைப்படாது. நீங்கள் மாதம் ஒரு தடவை இதை எடுத்துக்கிட்டால் போதும், ரெகுலர் உணவாக இதை எடுத்துக்கிட்டால் போதுங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். பெனிஃபேக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். மேக்ஸ் த பாடி ஸ்ட்ராங், கியூர்ஸ் அனீமியா அண்ட் டிசீசஸ் ரிலேட்டட் டு செஸ்ட் ரீஜன். அனீமியாங்கிறது ரத்த சோகை. பட் முக்கியமான விஷயம் இதுதான். சப்போஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவ முறையாக நம்ம எடுத்துக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இவங்களே கொடுத்துட்டாங்க. நோட் கன்சல்டிங் எ குவாலிஃபைடு சித்தா ஃபிசிஷியன் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆப்டிமல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இதை வந்து ஒரு மெடிசனாக நம்ம எடுக்கணும்னா அப்போ அதுக்கு நான் சரியான ஆள் கிடையாது இல்லையா? நான் இதை கரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு சித்தா ஃபிசிஷியன், ஒரு சித்தா டாக்டர் தான் இது இவ்வளோ எடுக்கணும், இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நம்மளால சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் உணவாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு உணவாக எடுத்துக்கும் போது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. முக்கியமாக எலும்புகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்துட்டதுனால எல்லாருக்குமே இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக வயதானவங்களுக்கு வருங்கிறதுனால கண்டிப்பாக உணவில் பிரண்டையை சேர்த்துக்க பாருங்க. ஸோ பிரண்டை செய்முறையை இப்போ பார்க்க போறீங்க. இதில் வந்து ஆயில் இருக்கே டாக்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து ஆயில் சேர்த்தா தான் அந்த ஒரு டேஸ்ட்டையும் கொண்டு வர முடியும். கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இந்த உணவு. நம்ம வந்து பிரண்டை ஒரு உணவாக சாப்பிடணும்னா இந்த அளவுக்கு செஞ்சாதான் நம்ம வந்து அதோட நச்சுத்தன்மையும் நீக்கி நல்லபடியாக நம்ம உணவாக சாப்பிட முடியுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த உணவு செயல்முறையை பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது இன்னொரு முக்கியமான வார்னிங். ஃபஸ்ட்டு பிரண்டை சாப்பிட்றோம் அப்படின்னா துளியூண்டு சாப்பிட்டு ஏதாவது அலர்ஜி வருதான்னு பார்த்துக்கோங்க. அலர்ஜி இருக்குன்னா அப்போவே அவாய்ட் பண்ணிடுங்க. துளியூண்டுனா இவ்வளோண்டு சாப்பிட்டு பாருங்க. அலர்ஜி வந்துச்சுன்னா நோ, அப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க. அலர்ஜிங்கிறது நம்மளுக்கு தோலில் வந்து தடிப்பாக வரலாம். இச்சிங் நாக்கில் வந்து ஒரு மாதிரி அரிப்புத்தன்மை இருக்கிறதுங்கிறது நார்மல் தான். பட் அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலான்னா வரலாம். பட் மற்றபடி மூச்சு விட தொந்தரவு வருது, உங்கள் ஸ்கைல ஸ்வெல்லிங் வருது, இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது வீக்கம், கை கால் வீக்கம் போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சேஃபாக இதை உணவாக சாப்பிடலாம். இருந்தாலும் என்னோட கடமை ஒரு டாக்டராக ஒரு வார்னிங் சிக்னல் என்னங்கிறத சொல்லிடுறதும் என்னோட கடமைங்கிறதுனால தான் சொல்கிறேன். பயந்துக்காதீங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் பிரண்டை. வாங்க டைரெக்டாக செய்முறை விளக்கத்துக்குள்ளே போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான பிரண்டை, இந்த பிரண்டையை வச்சு ஒரு டிஷ் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போது இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நார் மாதிரி வரும். அந்த நார்லாம் இல்லாமல் அந்த சென்டர் பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கையில் அரிப்பு வர மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த அரிப்பு வராமல் இருக்கும். இப்போது இந்த பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் சீரகம். இப்போது ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போது இந்த பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் போடுறோம். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டை,
சீரகம், வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கிக்க போகிறோம். இதை வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வணக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இன்னும் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். இப்போது 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வணக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வணக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி வணக்கி இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே மாற்றிக்க போகிறோம். இது கூட ஒரு 5 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, நம்ம தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வர மிளகாத்தூள், அது வந்து உங்கள் காரத்திற்கு ஏற்ப, நம்ம மிளகாவே ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2.5 ஸ்பூன் போடுறேன். ஒரு எலும்பிச்சை அளவு புளி வந்து எடுத்து நான் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு நம்ம இதிலே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம பிரண்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு, இப்போ கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வணக்கிக்க போகிறோம். இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கணும். பாருங்கள், இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இது ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக தொக்கு வந்திருக்கு. நம்ம இதை இட்லி, தோசை இல்லை சாதம் கூட எது கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது நீங்கள் 1 வாரம் வச்சு நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது. நல்லா நம்ம வணக்கிட்டோம், அதனால் இது ஒன்றுமே ஆகாது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தொண்டை அரிப்பு எதுவுமே வராது. தைரியமாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். தேங்க்யூ. ஸோ பிரண்டை குறித்த இந்த வீடியோ, இந்த செய்முறை, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிரண்டை குறித்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இந்த மாதிரி உபயோகமான தகவல்களை பெற இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்க மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.